ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் ஒன் ஷாட் நேம் அவர் ரொமான்டிக் ஃபாரிடெல். ஆக்சுவலி நான் அவர் ரொமான்டிக் ஃபாரிடெல் தான் வைக்கலான்னு நினச்சேன். பட் அவர் ரொமான்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன்னா சரி இருக்கட்டும்னு விட்டுட்டேன். வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு குழந்தை அழுதுட்டுருக்கு. அதுவும் அவன் 7 மந்த் பேபி தானா, கத்திட்டே இருக்கான். ஜின்னு திட்டுறான், டே ஆரம் ஒழுங்கா பார்க்க மாட்டியா, என்னதான் பண்ணிட்டு இருக்க? உன் குழந்தைய மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் தான் பார்த்துட்ருக்கேன், நைட் டைம் கூட நீ பார்க்காம என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கத்துறானா. பட் குழந்தை இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் குக்கிங் அப்படியே விட்டுட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா குழந்தை சிரிக்கணுங்கிறதுக்காக ஆரம் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கான். அது அன்னீல் டவுன் போடுறது, புஷ்அப்ஸ் எடுக்கிறது, இன்னும் சொல்ல போனால் ஏதேதோ பண்ணிகிட்ருக்கான். இன்னைக்கு இதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், ஆரம்பிக்கிட்ட நகரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி பால் டப்பாவில் பால் கொடுக்குறான். குழந்தைக்கு பசிக்குது. அவன் எதுக்கு அலறான்னு கூட தெரியாமல் அவன்கிட்ட நீ விளாட்டு காமிக்கிறியா, அதுவும் விளாட்ட போகிறேன் உன்ன மாதிரியே புஷ்அப்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கானா. அப்போ ஆரம்பில் பின்னாடி வந்து ஹக் பண்ணி, பேபி என்னை திட்டாத, உனக்கு தெரியாதா எனக்கு குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது, ஆனால் நான் பார்த்துக்க ட்ரை பண்ணுறேன்ல அப்படின்னு சொல்கிறானா. நம்ம ஜின்னு இருக்கான்ல, சரி குழந்தைய பிடி, நான் குக்கிங்கே பார்க்கணும்ல அப்படின்னு சொல்கிறானா. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜின்னோட கண்ணத்திலே அழகாக கிஸ் பண்ணிட்டு வாங்கிக்கிறான். ஆரம் ஒன்ன அப்படின்னு சொல்கிறானா. சரி போ போ போங்க குக்கிங்கை பாரு அப்படின்றானா. ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு போய் பார்த்துட்ருக்கான். அந்த ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆரம் குழந்தை என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறானா. அவன் தூங்கிட்டான் பேபி. நம்ம அப்படின்றானா. என்ன நம்ம, சாப்பிட்லாமான்னு கேட்டா அப்படின்னு ஆரம் ஒரு மாதிரி பயந்துட்டே சொல்கிறானா. ஜின்னுக்கு சிரிப்பு வந்துடுது. சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஜின்னு எடுத்து வைக்கலான்னு போகிறானா. ஆரம்பில் நீ உட்காரு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவன் எடுத்து வைக்கிறான். தென் 2 பேருமே சாப்பிட்டுட்டு நம்ம ஆரம் தான் போய் பிளேட்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஜின்னு எனக்கு டயர்டாக இருக்கு ஆரம் அப்படின்றானா. சரி நீ தூங்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். அந்த ஜின்னுமே சிரிச்சிட்டு போயிட்டு பெட்டில் படுக்கிறான் குழந்தைய பார்த்துட்டு. அப்பா இவ்வளோ நல்லவனாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவனை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இவனை என்னென்னவோ நினச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். இவங்க ஃபர்ஸ்ட் டே எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்றத. எல்லாருக்கும் சிட்டினா ரொம்ப பிடிக்கும்ல, ஆனால் எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக என்னோட வில்லேஜ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு சிட்டியில் போய் ஸ்டே பண்ணணுன்னு ஆசை, ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வில்லேஜில் தான் இருக்கணும். ஏன்னா நான் இங்கே பிறந்து வளர்ந்ததுமே இங்கே தான். ஆனால் நானுமே சிட்டிக்கு போக வேண்டிய நிலமை வந்துச்சு. ரீசன், யூனிவர்சிட்டி போகணும் இல்லையா. எங்கள் வில்லேஜில் யூனிவர்சிட்டி இல்லை. எனக்கும் சிட்டியில் இருக்க யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிச்சு. அந்த அப்போ தான் பஸ் ஏறலான்னு சொல்லி பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல ஒரு பர்சன் வந்தாங்க. அவன் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தான். ஆனால் திடீர்னு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தான். எதுக்கு சண்டை போடுறான் எனக்கு தெரியல. அப்போ தான் அவன் சொன்னான், ஒழுங்கு மரியாதையாக என் காரில் இருந்து நகரு அப்படின்னா. நான் நினச்சேன் வேறு ஏதோ பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா அவன் காரில் சாஞ்சிட்டு என்னை திட்டிகிட்டு இருந்தான். எனக்கு செம்மையாக கோவம் வந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு பஸ்ஸு வேறு வந்துடுச்சா, ஸோ நான் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனை மறைச்சிட்டே போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அந்த இப்போ நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவன் யூனிவர்சிட்டிலாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்து வீட்டில் தான் அம்மா அப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அவங்களும் வா ஜின் ஃபர்ஸ்ட் டே யூனிவர்சிட்டி எப்படி போச்சுன்னு கேட்டிருப்பாங்களா. ஜின்னுமே எனக்கு நல்லா தான் போச்சு. ஆமாம் என்ன நம்ம ஆப்போசிட் வீட்டில் ஏதோ லைட்லாம் எரியுது, புதுசாக யாராவது வந்திருக்காங்களா என்ன? அதுவும் அந்த வீடை பார்த்தா நம்ம வில்லேஜில் இருக்க வீடு மாதிரியே இல்லை, ஏதோ சிட்டியில் இருக்க வீடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறானா. ஆமாம் அந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு பர்சன் வந்திருக்காங்க, ரொம்ப ரிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக அந்த வீட்டிலேருந்து ஒரு அவங்க வராங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கோம், நாங்கள் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறோம், இனிமேல் நம்ம தான் நெய்பர்ஸில், ஸோ எங்கள் வீட்டுக்கு நைட் வாங்க அப்படின்ற மாதிரி பார்ட்டி இருக்குன்னு கூப்பிடுறாங்க. அந்த இவங்களுமே போகலான்னு ரெடி ஆகும்போது ஜின்னு தான் அம்மா நான் வரலம்மா அப்படின்றானா. ஜின் இங்கே வா, நம்ம வீட்டில் ஆன மாதிரியே அங்கேயும் ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. என்ன ஒரு பையனா நம்ம ஏரியாலையா, நான் வரலம்மா அப்படின்றான். அவங்க தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த நாங்கள் வீட்டுக்கு போனதுமே ஜின்னுக்கு ஷாக்கு. இவன் இவன் தானே என்னை திட்டினான், இவன் எங்கேயா இருக்கான் அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கானா. ஸோ அங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க இந்த வில்லேஜில் இருக்கவங்களாம். அதான் அந்த வில்லேஜோட ஹெட் இருப்பார் இல்லையா, அவருமே வராரு. வந்துட்டு இங்கே நம்ம புதுசாக நம்ம வில்லேஜில் உங்கள் கூடி வந்திருக்காங்க, நம்ம
இவங்களையும் நம்ம ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களோட நேம் எல்லாம் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவங்க அம்மா தான் வந்து சொல்கிறாங்க, இவர் தான் என் ஹஸ்பண்ட், அப்புறம் இவன் தான் என்னோட பையன், இவனோட பேர் ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ ஆரமில் இங்கே வந்ததுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு போகிறான் உள்ள. இவனுக்கு எவ்வளோ தைரியம், இவங்கள பார்க்க தானே இவ்வளோ பேரும் வந்திருக்கோம், ஆனால் இவன் பாட்டுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாமல் உள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே இருக்கான். அண்ட் தென் ஆண்டி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறானா. நம்ம ஜின்னு அதுக்கு அவங்க அம்மா இல்லை, கொஞ்சம் சாப்பிட எடுத்துகிட்டு போப்பா அப்படின்றாங்க. இல்லை வேணாம் ஆண்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு பாட்டுக்கு போகிறான். போயிட்டு அவன் விண்டோ ஓப்பன் பண்ணுறான். ஆப்போசிட்டில் பார்த்தேன் நம்ம ஆரம் தான் நின்றுட்டுருக்கான். ஒரு மாதிரி ஃபோனை பார்த்துட்டு எதையோ அவன் பாட்டுக்கு பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஓ, இதை பார்க்க தான் இப்படி வந்து நின்று இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எகத்தலமாக பார்த்துட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறான். நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவனும் போய் உள்ளே தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஆரம் இருக்கான்ல, அவன் மார்னிங் கிளம்பி அவன் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு காரில் தான் போகிறான். இன்னும் சொல்ல போனால் பக்கத்தில் தான் சிட்டி இருக்கும், அங்கே தான் இவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கிளம்புறானா, அங்கே நம்ம ஜின்னுமே நடந்து போயிட்டுருக்கான். காரை ஸ்டாப் பண்ணிட்டு வந்து வண்டியில் ஏறு அப்படின்றானா. ஹேய் நீ யார் ஃபஸ்ட்டு, நீ கூப்பிட்டா நான் ஏறணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹலோ, ஏறலைன்னா ஏறலன்னு சொல்லு, அதுக்கு ஏன் எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இவனுக்கு எவ்வளோ திமிரு, அவனா வந்து கேட்டான். என் ஆன்சரை நான் இப்படி தான் சொல்லுவேன்னு தெரிஞ்சுமே அவன் பாட்டுக்கு போகிறான். அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது இன்னுமே நம்ம ஜின்னுக்கு. அண்ட் தென் இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதா, சேம் நம்ம ஜின்னுமே மார்னிங் கிளம்பி போயிட்டுருக்கானா. வழக்கம் போல் நம்ம ஆரம் இருக்கான்ல, வேணும்னே காரோட ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரான். ஜின்னு கோவத்தில் திரும்பி, என்ன நான் தான் வழி விட்டேன்ல, மறுபடியும் எதுக்கு ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறானா. என் காரில் பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா. ஐயோன்னு ஜின்னுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிருது. அந்த நாரம் இருக்கான்ல, வேறு வழி இல்லை, அந்த மரத்தில் போய் முட்டுறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அப்படியே கார்லேருந்து ஜம்ப் பண்ணி ஏறுறான். ஸோ காரு போய் இந்த மரத்தில் இடிச்சிட்டு அப்படி நிற்கிதா. நம்ம ஜின்னு தான் வேகமாக ஓடி வந்து, உனக்கு ஒன்றும் ஆளலை அப்படின்றானா. நீ யார் ஃபஸ்ட் டைம் வந்து கையெடு, எனக்கு ஒன்றும் ஆளை அப்படின்னு சொல்கிறானா நம்ம ஆரம். அதுக்கு ஜின்னு இல்லை, ஹேய் நீ ஃபஸ்ட்டு உனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வராங்கன்னா ஹெல்ப் பண்ண விடு, அப்படி விடலையா இப்படி ஒரு மாதிரி பேசாமல் இரு சரியா, மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு நீ நினைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஏன் நினைக்கணும், என்னை பற்றி கவலைப்பட இங்கே யாரும் கிடையாது, ஸோ நானும் யாரை பற்றியும் கவலைப்பட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக பஸ் வருது. ஸோ பஸ்ஸில் தானே ஏறணும். ஸோ நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவனும் அதே பஸ்ஸில் தான் ஏறணும். பின்னாடி 2 சீட் இருக்கா. நம்ம ஜின்னு போய் உட்காந்துக்கிறான். ஆரம்பில் அவனுக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து பழக்கமே இல்லை. பஸ் அங்கிட்ட இங்கிட்ட ஆடுதா, ரோடு வர அப்படி இருக்கும்ல, அப்படியே விழுற மாதிரி போகிறான். பட் டக்குன்னு டைட்டாக பிடிச்சி நிற்கிறான். ஜின்னுக்கு இதை பார்த்துட்டு சிரிப்பு வருது. ஸோ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி காரு பிரேக் பிடிக்கல, அதனால் காரு மரத்தில் முட்டி நிற்கிது, போய் எடுத்துக்கோங்க அப்படின்றானா. அவங்க அம்மா சொல்ல வராங்க, அதுக்குள்ளே அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த மறுபடியும் இந்த ஃபோனை பார்த்துட்டே மறுபடியும் பிரேக் போடுறாங்களா, அப்படியே ஜின்னு மேலே போய் விழுந்துடுறான். ஜின்னா நீ என்ன பண்ணுற, நகரு அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறானா. ஏய் நான் 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 வேணும்னே விழலை அப்படின்றான். ஓ, வேணும்னே விழாம தான் இப்படி ஏன் மேலே வந்து விழுவியா, அதாங்கிட்ட பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார்ல அவன் ஆப்போசிட்டில், அங்கே போய் விழ வேண்டியதானே, ஏன் மேலே வந்து கரெக்டாக விழுற அப்படின்னு கேட்குறானா. மரம்ல, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, தெரியாமல் தானே விழுந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். ஜின்னுக்கு புரியுது அவன் தெரியாமல் தான் விழுந்தான்னு. இதுக்கு தான் ஃபோன் பார்த்துட்டே வரக்கூடாது, எங்கேயும் ஃபோனை ஒழுங்காக உள்ள வை, எங்கே எடுத்து பேசணுமோ அந்த இடத்துல எடுத்து பேசணும், தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கும்போது கரெக்ட். ஸ்டாப் வருதா, அவன் சின்ன பேசுனதை கண்டுக்க கூட இல்லை, அப்படியே கீழே இறங்கி போகிறான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கானா. அண்ட் தென் இப்படியே ஈவினிங் ஆகுது. ஜின்னோட பஸ்ஸு இன்றைக்கி என்னன்னு தெரில வரல, அந்த வழி தான் நின்றுட்டுருக்கான். நம்ம ஆரம்பம் பஸ்ஸில் தானே போய் ஆகணும். ஸோ அதே பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுட்டுருக்கான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. என்ன இன்னைக்கு பஸ் இன்னும் வரல அப்படின்னு ஜின்னு ஃபோனை பார்த்துட்ருக்கான். திரும்பி ஃபோனை பார்த்தா பஸ் வந்துடுமா என்ன அப்படின்னு கேட்குறானா. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கத்திகிட்ருக்கான். சரி நான் வாயை மூடிட்டு நிற்கிறேன், நீ இப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பைக் இருக்குல்ல அதை புக் பண்ணுறான். பட் பைக் வரமாட்டேங்குது. ஜின்னு தான் சொல்கிறான், எங்கள் ஊருக்கு இந்த மாதிரி பைக்லாம் வராது அப்படின்றானா. என்ன ஊரோ, நான் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன், எங்கள் அப்பாவை சொல்லணும், எனக்கு இந்த ஊரில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த ஊரை பற்றி தப்பாகவே திட்டிகிட்டு இருக்கானா. ஜின்னுக்கும் வந்துட்டு வாயை மூடுறியா, சும்மா எதுக்கு ஊரை திட்டிகிட்டு இருக்க, நீங்கள் இங்கே வந்தது உங்கள் தப்பு, சம்மந்தமே இல்லாமல் ஊரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க, எங்கள் ஊரில் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்றனா. என்ன அப்படி இருக்கும் உங்கள் ஊரில், ஒன்றுமே இல்லையே, பஸ்ஸு பாரு, காலையில் ஒரு பஸ் வருது, இதோ சாயந்தரம் பஸ் வருது, இப்போ இந்த சாயந்தரம் பஸ்ஸுமே வரல,
பைக்கை புக் பண்ணலான்னா அதுவும் வரமாட்டேங்குது உங்கள் ஊருக்கு. என்ன ஊர் இப்போ நீ சொல்லு அப்படின்றானா. வேறு வழி இல்லை, நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு நடந்து போயிட்டுருக்கான். ஆரம்புக்கு தான் வழி தெரியாது. இவன் என்ன பண்ணுறது, இருட்டாயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஜின்னு பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறான். வர வழியில் நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்காரு. அவர் கரெக்டாக வராரு. ஜின், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரா. அது ஒன்றும் இல்லை அங்கிள், இன்னைக்கு பஸ்ஸு வரல. ஆமாப்பா, நம்ம ஊரில் அந்த ஆறு இருக்கு இல்லையா, ஆறு தாண்டி தானே பஸ்ஸு போகும். அந்த அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இன்னைக்கு அது உடஞ்சிருச்சு. அதனால தான் பஸ் எதுவும் வராது. நாளைக்கே சரி பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எப்படி ஒரு நாளுக்குள்ளேயே சரி பண்ண முடியும் அப்படின்னு ஆரம் கேட்குறான். அது நினச்சா முடியும், அது எப்படி பண்ணுவாங்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீ என்னப்பா, நீ தானே இந்த புதுசாக வந்த பையன் அப்படின்னு கேட்குறான். ஆமா அங்கிள் அப்படின்றாங்களா. சரி 2 பேரும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாரு. அந்த 2 பேரும் உட்காடுறாங்க. பின்னாடி அதான் வெளியே தான் உட்காந்துருக்காங்க. அப்போது வண்டி ஆடுதா. நம்ம ஆரம் இருக்கான்ல, அப்படியே ஜின்னு மேலே போய் விழுந்துடுறான். ஜின்னுல நீ ஸ்ட்ராங்கே கிடையாதா, ஏன் எப்போ பாரு மேலே வந்து விழுந்துட்டே இருக்க அப்படின்றான். நான் ஸ்ட்ராங் தான், நீ ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்றானா. எந்த விதத்தில் நான் ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைக்கிறேன், இதோ என் மேலே வந்து வந்து விழுறல்ல, நீ ஓவராக வாய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறானா. நான் பேசுகிறேன்னா, டேய் என் மேலே வந்து விழுந்தா எனக்கு வலிக்காதா, திரும்ப திரும்ப மேலே வந்து விழுற அப்படின்றானா. நான் எதையோ பிடிக்கல, அதனால் அப்படி விழுந்துட்டேன். சரி நகரு, நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கிட்ட நகர்த்தி விட்டுறான். நீ அங்கே அவ்வளோ இடம் இருக்குல்ல, அங்கே போய் நிற்க வேண்டியது தானே அப்படின்றானா. நீங்கள் தானே பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறானா. டேய் அங்கே தான் அவ்வளோ இடம் இருக்குல்லடா, அங்கேயும் பிடிக்கலாம்ல அப்படின்னு சின்ன திட்டிகிட்டே இருக்கானா. நீ எதுக்கு இப்போ என்னை திட்டிக்கிட்டே இருக்க, என் அம்மா அப்பா கூட என்னை இப்படி திட்டினது கிடையாது, ஏன் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க, ஆனால் இங்கே வந்ததுலேருந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்றானா. போதும் நிறுத்துறியா, இங்கே வந்த புதுசில் யாரை திட்டினது அப்படின்னு கேட்குறானா. அது நீ தான் அப்படின்னு ஆரம் சொல்கிறான். நான் திட்டினேன்னா, நான் உன் கார் மேலே லைட்டாக சாஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்லி நீ என்னை திட்டின. ஸோ யோசிச்சு பாரு, நானா உன்னை திட்டினேன் அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறான். நான் உன்னை அப்போ தான் ஃபர்ஸ்ட்டும் பார்த்தேன் அப்படின்றானா. அது என் கார் மேலே யார் செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது. ஓ, உன் காரை போய் ஒரு மரத்தில் முட்டினா அது பிடிக்குமா, உன் கார் டேமேஜ் ஆனால் அது பிடிக்குமா, லைட்டாக சாஞ்சிட்டு இருந்தது தப்பா அப்படின்னு கேட்குறானா. அப்போ அது ஆரம் எதுவுமே பேசாமல் இருக்கான். அந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, இதுக்கு மேலே நம்ம போட்டு வழியாக தான் போயாகணும், ஏன்னா பாருங்கள் பிரிட்ஜ் தான் இப்படி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க வண்டியை நிறுத்துகிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. போட்டும் வர மாதிரி இல்லையா, நின்றுட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு போட்டு வருது. மறுபடியும் சேம் அந்த போட்டு இப்படி ஆடும் இல்லையா, மறுபடியும் ஆரம் ஜின்னு மேலே வந்து விழறான். ஜின்னு திட்டுறான். நீ ஸ்ட்ராங்கே கிடையாதுன்னு இருக்கானா. நான் ஸ்ட்ராங் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்க்குறான். ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கான். அண்ட் தென் கரெக்டாக இவங்க அந்த பாலத்தையும் தாண்டுறாங்களா. நைட்டு ரொம்ப லேட் ஆகுது, ஏன்னா அவங்க வந்தது ஸ்லோ, போட்லேயே வந்தது ஸ்லோவா. ஸோ ஒரு 8 மணி ஆகிரும். அங்கே ஸ்ட்ரீட் லைட் வேறு இல்லை. ஆரம் கத்துறான், ஐயோ இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்லை, எதுவுமே இல்லை. அதுவும் இவன் கூட ஆரம் இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கிடக்கான். போதும் நிறுத்துறியா, சும்மா ஏமாலையே பழி போட்டுட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறானா. அதுவா, இங்கே லைட் இல்லை, ஸோ என்னால் உன்னை பார்க்க முடியல அப்படின்றானா. அப்படி ஜின்னுக்கு இன்னும் கோவம் வருது. ஸோ இப்போ ஆரம் இருக்கான்ல, அவன் ஃபோனில் லைட் அடித்து ஜின்னு மூஞ்சி பார்த்து அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்ட்டு போகிறானா. ஹே, நான் ஒன்றும் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு உன்கிட்ட கேட்க கிடையாது, வேற என்ன, நீ கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுற அளவு தான் இருக்க அப்படின்னு ஆரம் சொல்கிறானா. ஏய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கேர்ள்ஸை லைக் பண்ணுற பர்சன் கிடையாது, எனக்கு பாய்ஸ் தான் பிடிக்கும். ஸோ என்கிட்ட கேர்ஃபுல்லாக இரு அப்படின்றானா. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஜின்னு கேட்குறான். நைட் டைம் கொஞ்சம் நீ அழகாக தான் இருக்க, எனக்கு மூடு வந்துச்சுன்னு வச்சுக்கவேன் ஒன்று அவ்வளோதான். ஸோ என்னை டென்ஷன் ஆக்காமல் வா சரியா அப்படின்னு ஆரம் சொல்கிறான். டேய் நான் உன்னை டென்ஷன் ஆக்குறேனா இல்லை நீ என்ன டென்ஷன் ஆக்குறியா. இப்போ எதுக்கு இவன் எதோ சொன்னான், இவனுக்கு பசங்களை தான் பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பின்னாடி வந்துட்டுருக்கான். இந்த நாரமாலே இதுக்கு மேலே நடக்க முடியலையா. ஸோ அங்கே அப்படியே ஒரு வயல் மாதிரி இருக்கும், மேலே ஒரு கல் இருக்குமா, அந்த இடத்துல உட்காந்துட்டு என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியல, என்ன ஊறுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கானா. ஜின்னுக்கோ வந்து ஆரம்பிக்கிட்ட போய், இங்கே பாரு என் ஊரை மோசம்னு சொல்லாத, உன்ன மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. உன்னால் நடக்க முடியல, உன்னால் எதுவும் பண்ண முடியலன்னு நீ மற்றவங்க மேலே பழிய போடுற. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் உன்னோட இன்வால்மெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இதுக்கப்புறம் என் ஊரை திட்டாமரு அப்படின்றானா. அப்படியா, அப்போ என்ன நடந்தாலும் அதில் நம்மளோட
இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்றியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறானா. ஆரம்புக்கு சரி கோவம் வந்துடுது. இப்போ மேலே இருந்து ஏஞ்சி வந்தா அப்படியே ஜின்னை பிடிச்ச ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜின்னை விட விடுன்னு கத்துறானா. ஆஹா விடமாட்டான். அப்படியே அந்த வயல் இருக்கும் இல்லையா, புல்லெல்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளே தள்ளி விட்டு அவனை போயிட்டு மறுபடியும் ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணுறானா. ஜின்னுக்கு சரி கோவம் வந்துடுது. அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறானா. நீ தானே சொன்ன நம்ம எது பண்ணாலும் நம்மளோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு. இப்போ நான் கிஸ் பண்ணதுக்கு ரீசனும் நீ தான், உன்னால தான் அப்படின்றான். ஏய் நான் என்ன உன்னை கிஸ் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேனா. அதே மாதிரி தான் நானும் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படவே கிடையாது. ஆனால் நான் வந்தேன்ல, அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்றானா. ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவனுங்க வேற இந்த போஸ்டில் நின்றுட்டு இருக்கானுங்களா. அங்கே கரெக்டாக நம்ம ஆரமோட அப்பா இருக்கார்ல, அவர் வராரு. அதான் நம்ம ஆரம் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருப்பான். ஸோ அதனால தான் வந்திருப்பாங்களா. அவங்கள ஆரம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா, அம்மா இவன் கூட என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்களா. அப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த சின்ன பாவமாக நின்றுட்டுருக்கானா. அவங்க அப்பா இருக்கார்ல, அதான் ஆரம் அப்பா, அவர் தான். வா ஜின் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்றான். இல்லை அங்கிள் பரவாயில்ல பரவாயில்ல வாப்பா, அண்ணி எவ்வளோ தூரம் நடந்து போவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அண்ட் தென் இப்போ 2 பேருமே போகிறாங்க. ஆரம் முன்னாடி தான் உட்காந்துருக்கான். ஜின்னு பின்னாடி தான் இருக்கானா. அப்படியே கண்ணாடி வழியாக ஜின்னை மூஞ்ச பார்த்துட்டு இருக்கான். ஜின்னு அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி இருக்கு. ஏன்டா அப்படின்ற மாதிரி இருக்கா. ஆரம்பத்தை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். அந்த இப்போ அப்படியே வீட்டுக்கும் போயிடுறாங்களா. ஜின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆரம்பம் அவங்க அப்பாட்ட போய் அப்பா எனக்கு அவனை பிடிச்சிருக்குப்பா அப்படின்றானா. என்ன சொல்கிற ஆரம் அப்படின்னு கேட்குறாரா. ஆமாப்பா உங்களுக்கே தெரியும்ல எனக்கு பசங்க தான் பிடிக்கணும், அது எனக்கு தெரியும் ஆரம். ஆனால் எதனால் இவனை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்பா இது வரைக்கும் நீங்கள் என்னை திட்டியிருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்குறானா. இல்லையே என் பிள்ளைய நான் எப்படி திட்டுவேன். இல்லை அம்மா தான் என்னை திட்டியிருக்காங்களா. இல்லை ஆனால் அவன் என்னை திட்டுறான்ப்பா, அவன் என்னை அடிக்கிறான்ப்பா, அதுலேயும் எனக்கு பிடிச்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஒரு வழியாக என் பையனை அடிச்சு திருத்த ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. அப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிட்டுருக்கான். அந்த என் அப்பா இருக்கார்ல, அவர் அம்மா கிட்டேயும் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆரம்புக்கு சின்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த இதுக்கப்புறம் நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவன் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஆரம் இப்படி பண்ணது ஜின்னுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு வாயில் அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுக்கிறான். ஏன்னா ஆரம் பண்ண வேலை அப்படி. ஸோ அதான் அவனுக்கு அங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்ருக்கான். நம்ம ஜின்னுக்கு தெரியாது அப்பாவுக்கு வேலை போனது. ஸோ அப்பா ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காரா. அம்மா தான் சொல்கிறாங்க, ஜின் அவன் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. நம்ம வயல் இருந்துச்சு இல்லையா, அது நான் பார்த்துட்டு இருந்த வேலையும் சுத்தம். ஏன்னா இந்த வருஷம் எதுவுமே கரெக்டாக விளையலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா இது நம்ம இன்னும் யூனிவர்சிட்டியே முடிக்கல, அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு பிரச்சனையா, நான் இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஆரமோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு எப்படி விடுவாங்க. ஸோ ஜின்னை போய் பார்க்கலான்னு தான் ஜின்னு வீட்டுக்கு வராங்களா. அப்போ இவங்களாம் சேடாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்களா. அப்புறமேட்டுக்கு இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ஜின்னோட அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா. ஸோ கரெக்டாக இவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரமோட அப்பாவும் வராரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. சும்மாவே இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இதில் ஆரம்க்கு பிடிச்சிருச்சுன்னு வேற சொல்லிட்டானா எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ வேணுன்னா நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அப்பாவுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கும் இது பிடிச்சிருக்கு. நம்ம பையனையும் ஒய்ஃபையும் காப்பாற்றணுன்னா இதை தவிர வேறு வழி இல்லை, நான் போகிறேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் ஜின்னு தான் ஐயையோ இவனோட ஃபேமிலியிலே எல்லாம் போய் மூழ்கிறோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் தென் வயல் தானே பிரச்சனை, நீங்கள் பேசாமல் எங்களோட வயல் இருக்குல்ல அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அதில் விளையிறத பாதி இதை எங்களுக்கு கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதாவது அதில் விளைஞ்சிச்சின்னா அமௌண்ட் கிடைக்கும்ல, அதுக்கு பல வாடகைக்கு பதில் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இப்படி கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா, அதனால். ஸோ அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருது இந்த ஐடியாவும், அதனால அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா. ஜின்னு தான் ஐயையோ இவனுங்க என்ன பண்ண காத்துட்ருக்கானுங்க, இவன் தான் அப்படி பண்ணுறானா, இவங்க அம்மா அப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். அந்த நேரம் அங்கேருந்து கரெக்டாக ஜின்னு பார்த்து கண் அடிக்கிறானா. ஜின்னுக்கு பயமாகிடுது. படிக்கணும், நான் படிக்க போகிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. அப்போ நம்ம ஆரமோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் ஜின்னையும் ஆரம்பி கோத்து விடுங்கிறதுக்காக நம்ம ஜின்னு யூனிவர்சிட்டி போகிறான் இல்லையா, அவனுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குல்ல, அதான் ஆரம் நல்லா படிச்சிருக்கான், அவனுக்கு ஏதாவது டவுட்னா ஆரம் கிளியர் பண்ணி கொடுப்பான்.
ஏன் ஜின்னோட டியூட்டராக நீங்கள் ஆரம்ப வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு. என்னடா நம்ம ஃபேமிலிக்கு இன்றைக்கி என்ன இப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம ஜின்னு படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆரம் இருக்கால, நான் மேலே போய் ஜின்னை பார்க்குறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் படுக்கலான்னு போகும்போது ஆரம்பில் எங்கே படுக்கிற ஏந்திரு அப்படின்றானா. என்ன உனக்கு வேணும்? நீ இப்போ எதுக்கு என் ரூமுக்கு வந்தா? என்ன கேட்காம எதுக்கு வந்த அப்படின்னு கத்துறானா. இனிமே நான் தான் உனக்கு சொல்லி தர போகிறேன், ஸோ வா படிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றானா. டேய் நைட்டு 10 மணி ஆச்சுடா அப்படின்றானா. ஹலோ, படிக்கிறதுக்கு நேரங்களெல்லாம் பார்க்கக்கூடாது, இது உனக்கு செகண்ட் செமஸ்டரில், இதோட உனக்கு ஃபர்ஸ்ட் இயர் முடிய போது, ஒழுங்காக வந்து படி. அரியர் வச்சனா நீ நெக்ஸ்ட்டு ஜூனியர்ஸோட தான் வச்சு கிளியர் பண்ணணும், அந்த அவமானமாக இருக்கும். ஸோ இப்பயே படி அப்படின்றானா. நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ மக்கள்லாம் கிடையாது அப்படின்றானா. சரி நீ மக்கு கிடையாது, நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சப்ஜெக்ட்லேருந்து கேட்டுட்ருக்கானா. ஜின்னு முழிச்சிட்ருக்கான். யார்ரா நீ தூங்குற டைமில்? ஆமாம் உனக்கு டயர்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரவம் பற்றி கேட்குறானா. எனக்கு என்ன டயர்டு, நான் என் கம்பெனியில் உட்காந்துட்டு சைன் பண்ணி கொடுக்கணும், அந்த வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறானா. ஹே, அதுவும் ஒன்றும் கம்மி கிடையாது, அது நல்லா படிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் சைன் போடுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அவ்வளோ வரும் உனக்கு, வேணா ஃப்யூச்சரில் நீயும் நானும் ஒரு கம்பெனி ரன் பண்ணுவோம், அதில் நீ வேணா இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கோ, நான் மற்ற வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்றான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறானா. வேறு என்ன, நம்ம ஃப்யூச்சர் பிளான் தான் அப்படின்றேன்னா. என்ன ஃப்யூச்சர் பிளான்? உன் ஃப்யூச்சர் பிளான் சொல்லு, எதுக்கு நம்மன்ற? ஃப்யூச்சரில் எனக்கு உனக்கு ஒரு பேபி, நமக்கு ஒரு வீடு, அழகாக இந்த மாதிரி பிளேஸில் இருக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் பிடிக்கல தான், ஆனால் இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்றான். என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறானா. நான் தான் சொன்னேன்ல எனக்கு பசங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட்னு, ஸோ உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவில் இருக்கேன். இன்னும் 2 இயர்ஸ் அதெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறானா. ஜின்னுக்கு சரி காண்டாகுது. ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பு அப்படின்றானா. இவன் ஜின்னு வந்து கத்திக்கிட்டே இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வரானா. வந்து பார்த்தா அவங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க பாதி ஃபுல்லாக ஃபேமிலி ஆகிட்டாங்க. இதை பார்த்துட்டு ஜின்னுக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அம்மா அப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஒன்றும் இல்லை ஜின்னு, ஆரம்புக்கு ஒன்று பிடிச்சிருக்கான், மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறாங்க அப்படின்றாங்களா. இங்கே பாருங்க, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை தான், அதுக்காக என்னோட அனுமதி இல்லாமல் அது ஒரு பையனுக்கு எப்படி அம்மா அப்பா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அவங்க அம்மா அப்பாவை பிடிச்சி திட்டிட்டு கிடக்கான். லவ்வில் என்னப்பா அதெல்லாம் இருக்குது, இவங்க இப்போ தான் சொல்லி புரிய வச்சாங்க, இப்போ அதெல்லாம் ஓகே தான், பேபிலாம் பெற்றுக்க முடியும், மனசு சரிதான், அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்றானா. அம்மா அப்பா நம்ம வில்லேஜில் இருக்கோம், நம்மளை பற்றி என்ன நினப்பாங்க அப்படின்னு ஜின்னு கேட்குறானா. ஜின்னு நீ தானே சொல்லுவ, 4 பேர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றலாம் கவலை கிடையாது, நம்ம எப்படி இருக்கோம், நமக்கு ஹாப்பியாக இருந்தால் போதும்ல. ஆனால் நான் ஹாப்பியாக இல்லையே இந்த விஷயத்தால், எனக்கு ஆரம்பம் பிடிக்காது, அதுவும் இந்த மாதிரி லவ்லாம் சுத்தமாக பிடிக்காது, ஆனால் நான் மேரேஜ் பண்ணுற எண்ணத்துலேயே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன சொல்கிறது, அவங்க கேட்கவே மாட்டுறாங்க. நீ மட்டும் இப்போ ஓகே சொல்லனா நமக்கு எதுவுமே இல்லை, நம்ம பாட்டுக்கு நடு ரோட்டில் நிற்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு மைண்டை மாற்றி விட பார்க்குறாங்க. இதெல்லாம் ஓகே, எப்படி பேபிலாம் வரும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டுருக்கீங்க? அதுக்கும் இப்போது நிறைய வந்துடுச்சு அப்படின்னு ஆரம் சொல்கிறானா. வேணா நீ பெற்றுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறானா. நான் நான் ஒர்க் போய் ஒன்றெல்லாம் பார்த்துக்கணும்ல, நான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்து போய் பார்த்துக்கிட்டா யார் அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்குறது அப்படின்னு கேட்குறானா. இந்த காலத்து லேடிஸ்லாம் அதையும் பண்ணுறாங்க அப்படின்னு ஜின்னு சொல்கிறானா. அப்போ உனக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பமா என்ன அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றனா. ஏய் நீயும் சொல்லு, பேபி நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறான். நம்ம ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் அப்படியே கொஞ்சம் இயர்ஸ் போகுது. நம்ம ஜின்னும் கடைசியாக ஃபைனல் இயர் முடிச்சிட்டான். இப்போ மறுபடியும் வந்து ஆரம் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஜின்னு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்றான். வேறு வழி, ஆரம் இதுக்கப்புறம் வெயிட்டாக பண்ணுவான். அவ்வளோதான், ஜின்னை பிடிச்சிட்டு வந்து இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணலைனாலும் எனக்கு பரவாயில்ல, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பிடிக்கலன்னா நீ விட்டு போயிடு அப்படின்றானா. நான் ஒன்றும் அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது அப்படின்றானா. அப்போ என் கூடவே இரு அப்படின்றான். முடியாது அப்படின்றானா. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் காரில் தான் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு காரு பிரேக் ஆகுதா. என்னடா ஆச்சு உன் காருக்கு அப்படின்னு கேட்குறான். நம்ம ஆரம்பம் இருக்கான்ல, காரை நிப்பாட்டிட்டு ஜின்னோட கன்னத்தில் அவன் லிப்ஸ் இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறான். அந்த ஆரம் ஆக்சுவலி இப்போ பிரேக் போட்டால் முன்னாடிலாம் போயிடுச்சு, ஆனால் வேணும்னு ஆரம் ஜின்னை பார்த்து இடிச்சிட்டு இருக்கான். ஹே
இப்போ நீ எதுக்கு இந்த வேலையை பார்க்குற அப்படின்னா, நான் உன்னை பார்த்துல இருந்தேன், அதான் உன் மேலே வந்து இடிச்சிட்டேன் பாரு, நான் சீட் பெல்ட்குள்ளே போடல அப்படின்னு சொல்கிறானா. உன்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்ன போய் எந்திச்சு அடிக்கிறானா. இங்கே பாரு, நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றான். ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்கிறானா. ஸோ நம்ம ஆரம்பில் காரை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு வயலில் நம்ம ஆரம் கூட கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த பிளேஸில் நின்றுட்டுருக்கான். ஆரம் இறங்கி போய் ஜின்னெல்லாம் ஆரம் பக்கத்தில் வந்து, ஆரம் நீ நினைக்கிறது வேணாமே ஆரம், நம்ம இப்படியே நெய்பர்ஸாகவே இருந்து போவோம், என்ன சொல்கிற அப்படின்றான். ஆரம் ஒரு மாதிரி டல்லாக அப்படியே திரும்பிக்கிறானா. ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவனும் அந்த திரும்பி நின்றுட்டுருக்கான். நீ எனக்கு ஓகே சொல்லண்ணா, நான் ப்ராமிஸாக என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்றனா. என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்குறான். நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். ஜின்னுக்கா என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு தோணுது. அந்த பாவமாக இருக்குது ஜின்னுக்கும் பார்த்தாலும். ஏன்னா ஆரம் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்ல 3 வருஷமா. ஸோ வேறு வழி இல்லை, அவங்க அம்மா அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்களா, அதனால மேரேஜுக்கு சம்மதமே இல்லாமல் சம்மதிக்கிறான். அந்த மேரேஜும் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் இப்படி தான் உன் அப்பா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டது. நான் அவனை ஸ்டார்டிங்கில் அவன் ரொம்பவே ரூடு டஃப்பு அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் அவன் ஒரு குழந்த. சொல்லப்போனால் நான் இப்போ நமக்கு ஒரு குழந்த ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கல, அதாவது அதுக்கு பிடிச்ச பொருள் கிடைக்கலனா அழுவும் இல்லையா, அந்த மாதிரி அவன் அப்பா அழுதான். அவன் அழும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, குழந்த மாதிரி தான் தோணுச்சு. பார்த்தியா இப்போ எங்கள் 2 பேர்த்துக்கும் நீ கிஃப்டாக கிடச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா இருக்கானே, அவன் குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை பெற்றுக்க வச்சுட்டான். அவன் எவ்வளோ பெரிய கேடு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஆரம் மூஞ்ச. ஆரம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலி இவங்களுக்கு மேரேஜ்லாம் நடந்து ஆரம் வேலைக்கு போயிட்டுருப்பான். ஜின்னுமே நம்ம ஆரம் கூட தான் வரலாம் அப்படின்னு சொல்லுவானா. இல்லை இல்லை பேபி நீ வேணாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜின்னில் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பான். இந்த ஆரமே கூப்பிட்டு போவானா. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள குட்டியாக ரொமான்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அது எங்கள் ஆஃபீஸ் ரூமில் நம்ம ஆரம் இருக்கான்ல, அடிக்கடி ஜின்னை கூப்பிட்டுட்டே இருப்பான். எனக்கு அந்த ஃபைல் வேணும், இந்த ஃபைல் வேணும்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஜின்னு கத்துவானா, எதுக்கு நீ சும்மா சும்மா என்னை கூப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கத்துவானா. நம்ம ஆரம்பில் வேணும்னே போயிட்டு ஜின்னு மேலே விழுந்து, இங்கே பாரு ஆஃபீஸ் ஒர்க்னா அப்படி தான் இருக்கும், கூப்பிட்டுட்டே தான் இருப்பான் அப்படின்றானா. அது சரி, ஆனால் நீ என்னை மட்டும் கூப்பிடுற, ஏன்னா நீ தானே மெயினாக இங்கே இருக்கேன்னு சொன்னேன் எனக்கு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருப்பியா. ஆமாம், வேறு யாரையாவது கூப்பிட முடியும், எனக்கு அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணணும்னு தோணும், ஸோ அதுக்கு தான் உன்னை யோசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏய் ஆஃபீஸ் ரூமில் இருக்கோம், என்ன பண்ணுற, இப்போதைக்கு நான் கூப்பிடாம யாரும் வரமாட்டாங்க, வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னோட டிஷர்ட்டை கழட்டுறானா. ஏ ஆரம் இப்படி பண்ணாத அப்படின்றான். நீ பண்ணாதான்னு சொன்னாதானே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஜின்னோட லிப்ஸ் கிட்ட வரான். ஜின்னு இறுக்கமாக கண்ணை மூடிட்டுருக்கானா. அப்போ நம்ம ஆரம் இருக்கான்ல, வேணும்னே ஜின்னோட பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறானா. ஆரம் அப்படின்னு கத்துறானா. கத்தாத, நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என் ஜின்னு என்ன தான் வேணாம்னு சொன்னாலும் அவனுக்கும் எங்கே ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ 2 பேருமே ஒன்றா ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜின்னோட அப்பா கால் பண்ணுறாரு. ஜின் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கறதுக்காக. பட் இவங்க தான் இங்கே ரொமான்ஸில் இருக்காங்களே. ஆரம் யாரோ கால் பண்ணுறாங்க அப்படின்றனா. அதெல்லாம் இப்போ எடுக்காத, எடுக்கிற மூட்லையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்காக நீ ஒரே ஒரு பேபி பெற்று தெரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஜின்னை பார்த்து கேட்குறானா. அது நான் ஏன் பண்ணணும், நீ தானே பண்ணித்தரேன்னா அப்படின்றானா. ப்ளீஸ் எனக்காக அவன் உன்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றானா. நம்ம ஜின்னுமே ஆரம் இப்படி கெஞ்சறதை பார்த்து அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்க்கும் ஜின்னுக்கும் குழந்தையும் பிறந்திருக்கோம். அதான் இப்போ வச்சிருக்க பேபியில் நம்ம ஆரம் மறுபடியும் பக்கத்தில் இருந்துட்டு ஜின் ப்ளீஸ் அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். நான் குழந்தெல்லாம் கேட்க மாட்டேன், குட்டியாக ரொமான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறானா. அவன் குழந்த விடணுமே அப்படின்றான். குழந்த தான் தூங்கிட்டு இருக்கானே அப்படின்றானா. அன்னைக்கு ஆஃபீஸ் ரூமில் பண்ணதை இன்னைக்கு இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான். டேய் குழந்த இருக்கான் போடா அப்படின்னு ஜின்னு சொல்கிறானா. ப்ளீஸ் 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 ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே ஒரு மாதிரி முஞ்ச பாவமாச்சிட்ருக்கான் ஜின்னு அப்படின்றானா. ஸோ இதுக்கப்புறம் ஆரம்பில் பெட்டு மேலேயே நின்றுட்டு என்னை காப்பாற்றுக்குன்னு சொல்லிட்டு வேணே ஜின்னு மேலே விழுறான். அவனுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்த வரும்போதே டக்கு ஆரம் ஜின்னோட லிப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு குழந்தை இருக்கான் கத்தாத அப்படின்றானா. நீ இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்த வரானா. ஏஞ்சிருவான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மறுபடியும் லிப்லேயே கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறானா. வேணாம் அப்படின்றான்.
ப்ளீஸ்ப்பா என் செல்ல குட்டியில் என் டார்லிங்கில் அப்படின்றானா. மறுபடியெலாம் என்னால் பேபிலாம் பெற்றுக்க முடியாது அப்படின்றானா. இல்லை இல்லை இந்த டைம் பெற்றுக்கலாம் வேணாம், ஜஸ்ட்டு குட்டியாக ரொமான்ஸ் அப்படின்றானா. மாட்டேன் அப்படின்றான். மாட்டியா, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறங்கி அப்படியே ஜின்னை தூக்கிட்டு வேறு ரூமுக்கு போகலான்னு பார்க்குறானா. டேய் குழந்தடா பாவண்டா ஏன்ச்ச தேடுவான்டா அப்படின்றானா. அப்போது கீழே வச்சுக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறானா. ஜின்னில் நீ அடங்க மாட்டல்ல அப்படின்னு கேட்குறானா. மாட்டேன், உன்னோட ஹஸ்பண்ட் ஆச்சு. ஸோ கீழே போடுறான். அப்படியே மறுபடியும் ஜின்னு மேலே விழுந்துட்டு ஹே வலிக்குது அப்படின்றானா. பரவாயில்ல வலிக்கட்டும், என்ன நீ எப்போல்லாம் அலைய விட்டுருக்க ஸ்டார்டிங்கில் அப்படின்றானா. ஹே நீ என்னை திட்டின ஞாபகம் இல்லையா, நீ என்னை திட்டவும் தான். இப்போ சொல்லு உனக்கு இந்த வில்லேஜ் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஆறாம பார்த்து கேட்குறான். பிடிச்சிருக்கு, உன்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வரைக்கும் இல்லையா அதை போத்துறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோட அவர் ரொமான்ஸ் ஃபேரிடேல் நம்ம நாம்ஜின் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மி, டேக் கேர் அண்ட் லவ் யூ.